அதிமுகவிலிருந்து விலக்கப்பட்ட பன்னீர்செல்வத்தோட அரசியல் எதிர்காலம் கேள்விக்குறியா மாறி இருக்குன்னு சொல்லலாம். பாஜகவோட ஏற்பட்ட கூட்டணி முறிவு, முதலமைச்சர் மு.க. ஸ்டாலினை சந்திச்சது, தமிழக வெற்றி கழகத்தோட நடத்தப்பட்ட பேச்சுவார்த்தை அப்படின்னு அவரோட செயல்பாடுகள் எல்லாமே முன்னுக்கு பின் முரணாக இருக்குது. இதனால என்ன செய்யறதுன்னு தெரியாம ஓபிஎஸோட ஆதரவாளர்களே புலம்புறாங்க. முன்னாள் முதலமைச்சர் ஜெயலலிதா அம்மா மறைஞ்சதுக்கு அப்புறமா அதிமுகவோட நிலைமை தலைகீழா மாறிடுச்சு. பல அணிகளா பிரிஞ்ச அதிமுக இப்போ எடப்பாடி பழனிசாமி கைவசம் போயிடுச்சு. ஒரு வழியா அதிமுகவோட பொதுச் செயலாளரா எடப்பாடி பழனிசாமி தேர்ந்தெடுக்கப்பட்டாரு. எடப்பாடி தலைமையில தான் அதிமுக 2026 சட்டமன்ற தேர்தலை சந்திக்க இருக்கு. ஜெயலலிதா இருந்த வரைக்கும் அதிகார மையமா இருந்த சசிகலா இப்போ வரைக்குமே நான் தான் பொதுச் செயலாளர்னு சொல்லிட்டு வராங்க. ஒரு பக்கம் டிடிவி தினகரன் தனி கட்சி ஆரம்பிச்சுட்டாரு. ஆனா சசிகலா, டிடிவி தினகரன், எடப்பாடி பழனிசாமி என அடுத்தடுத்து எல்லாரையுமே பகச்சுக்கிட்ட பன்னீர்செல்வம் அதிமுகவில இருந்து விலக்கப்பட்டாரு. அதுக்கப்புறமா அதிமுக தொண்டர்கள் உரிமை மீட்பு குழு அப்படின்ற ஒரு அமைப்பை நடத்திட்டு வராரு. அவருக்குமே ஒரு சில ஆதரவாளர்கள் இருக்கிறாங்க. இந்த ஒரு நிலையில கடந்த மக்களவை தேர்தலில் பாஜக கூட கூட்டணி அமைச்சு போட்டிக்கிட்ட ஓபிஎஸ் ரெட்டை சின்னத்தை எதிர்த்து போட்டிக்கிட்டு அதிர்ச்சி கொடுத்தார். அதனால இனிமேல் அதிமுகவுல ஓபிஎஸ்க்கு இடமே இல்லை அப்படின்னு எடப்பாடி பழனிசாமி திட்டவட்டமா தெரிவிச்சிருந்தாரு. இப்படி போயிட்டு இருக்கக்கூடிய நிலையில அதிமுக பாஜக கூட்டணி அமைஞ்சிருக்கு. இதனால பாஜக கூட்டணியில ஓபிஎஸ் இருக்கிறாரா இல்லையான்னு தெரியாமலேயே பயணிச்சாரு. இந்த நிலையில சமீபத்துல பிரதமர் நரேந்திர மோடி தமிழகம் வந்தப்போ அவரை சந்திக்கிறதுக்கு ஓபிஎஸ் திட்டமிட்டு இருந்தாரு. ஆனா இந்த சந்திப்பு நடக்கல. இதனால தன்னை ஓரம் கட்டுறாங்க அப்படின்னு நினைச்ச ஓபிஎஸ் என்ன பண்ணார் அப்படின்னா பாஜக கூட்டணியில இருந்து விலகுவதா அறிவிச்சாரு. அது மட்டும் இல்லாம மத்திய அரசுக்கு எதிராக கண்டனம் தெரிவிச்சு அறிக்கை ஒண்ணு வெளியிட்டாரு. அதே மாதிரி அதுக்கு அடுத்த நாளே முதலமைச்சர் மு.க.ஸ்டாலினை சந்திச்சு பேசினாரு ஓபிஎஸ். இதனால அன்வர் ராஜா எப்படி அதிமுகவை விட்டு விலகி திமுகவில் இணைஞ்சாரோ அதே மாதிரி ஓபிஎஸும் திமுகவில் இணைய போறதா பேச்சு அடிபட்டுச்சு. ஒரு பக்கம் தமிழக வெற்றி கழகத்தோட ஓபிஎஸ் கூட்டணி அமைக்கிறதுக்கு திட்டமிட்டு இருப்பதாகவும் அதுக்காக மறைமுகமா பேச்சுவார்த்தை நடத்தப்பட்டு வருவதாகவும் சொல்லப்பட்டுச்சு. அது மட்டும் இல்லாம ஏற்கனவே மதுரையில மாநாடு நடத்த திட்டமிட்டிருந்த ஓபிஎஸ் அந்த திட்டத்தை கைவிட்டுட்டு மண்டல வாரியா மக்களை சந்திச்சு பேச இருப்பதா அறிவிச்சார். அதாவது எதுலையுமே தெளிவான முடிவுல ஓபிஎஸ் இல்ல. இப்படி அடுத்தடுத்த குழப்பமான முடிவுகளால ஓபிஎஸோட அரசியல் எதிர்காலம் கேள்விக்குறியாகி இருக்குன்னே சொல்லலாம். என்னன்னா அதிமுகவில எடப்பாடி பழனிசாமியை எதிர்த்தப்போ ஓபிஎஸ்க்கு இருந்த செல்வாக்கு இப்போ முதலமைச்சரை சந்திச்சதுக்கு அப்புறமா முற்றிலுமாவே சரிஞ்சிட்டதா அதிமுகவினர் சொல்றாங்க. சொல்ல போனா அதிமுகவோட மீண்டும் இணைகிறதா இல்ல திமுகவோட கூட்டணியா, அதுவும் இல்லனா பாஜகவோட கூட்டணியில மீண்டும் சேர்றதா, இதுவும் இல்லனா விஜய் கூட கூட்டணியா அப்படின்னு ஓபிஎஸ் தடுமாறிட்டு வராரு. இதனால அவரோட எதிர்காலம் மட்டுமில்லாம அவரை நம்பி இருக்கும் ஆதரவாளர்களோட எதிர்காலமும் என்ன ஆக போகுதுன்னு தெரியலன்னு அரசியல் வட்டாரங்கள் சொல்லிட்டு வராங்க.